அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய வாழ்க்கையை சிறப்பாக மாற்றக்கூடிய பெருநாள் பிறையை பார்த்ததும் ஓதக்கூடிய மிகச்சிறந்த ஒரு சூறாவை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த பதிவை எல்லாருமே முழுமையாக கேளுங்க. பெருநாள் பிறையை எதிர்பார்த்த நாளில் நம்ம இருக்கோம். அதாவது இன்றைக்கு அல்லது நாளை. இன்றைக்கு அதிகமாக தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கு தெரிஞ்சது அப்படின்னா இந்த அமலை முடிச்சுக்கோங்க, இல்லை அப்படின்னா நாளைக்கு இந்த அமலை முடிச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய சகோதரிகள் என்கிட்ட சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் அந்தந்த நிமிஷத்தில் நீங்கள் பதிவு போடுறீங்க, நிறைய பேருக்கு அது போய் சேர்றது இல்லை, நீங்கள் முன்னாடியே போட்டுருங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் பிறைக்கு தகுந்தபடி நான் முன்னாடியே போட்டிருக்கேன். இந்த ஒரு அமல் உங்களுடைய குடும்பத்திற்கே நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமல் தான். இன்றைக்கு பிறைய பார்த்தீங்க அப்படின்னா அல்லது கேள்விப்பட்டீங்க அப்படின்னா இந்த சூறாவை மட்டும் நீங்கள் விட்டுறாதீங்க. இந்த சூறா ஓதுனீங்க அப்படின்னா உங்களோட குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் முசீபத்துக்கள் அனைத்துமே நீங்கிரும். இந்த வருஷத்தில் நீங்களும் உங்களோட உறவுகளும் உங்களோட குடும்பமும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழலாம். நீங்கள் எப்படி வாழ்ந்தா மகிழ்ச்சியாக இருப்பீங்களோ அப்படிப்பட்ட வாழ்க்கையாக எல்லாம் உங்களுக்கு கொடுப்பான். சில விஷயங்கள்லாம் நமக்கு பிடிக்காததெல்லாம் நடக்குது அப்படின்னா அது முசீபத் காரணமாக தான். ஆனால் இந்த அமலை நீங்கள் செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா வருடம் முழுவதுமே உங்களுக்கு எந்த விதமான முசீபத்துக்களுமே இருக்காது. அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத்தையும் பரக்கத்தையும் கொடுத்துக்கிட்டே இருப்பான். எந்த விதமான நெருக்கடிகளும் இருக்காது. இன்னும் ரிஸ்க பரக்கத்தாக கொடுப்பான். இன்னும் குடும்பத்துக்குள்ள மகிழ்ச்சியையும் பரக்கத்தாக உங்களுக்கு தருவான். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்களும் நடக்கும். இன்னும் நீங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்பட்றீங்களோ அப்படிப்பட்ட வாழ்க்கையை அல்லாஹ் உங்களுக்கு நடத்துவான். இது உங்களுக்கு மட்டுமல்ல உங்களோட குடும்பத்தாருக்கும் நிறைய நலவுகளை கொடுக்கக்கூடியது. இந்த அமலை நம்ம ஒரு கப் தண்ணியில் தான் பண்ண போகிறோம். அதனால் நீங்கள் இந்த சூறாவை ஓத போகிறீங்க அப்படின்னா உங்கள் முன்னாடி ஒரு கிளாஸ் தண்ணியை நீங்கள் எடுத்து வச்சுட்டு ஓத உட்காருங்க. அந்த சூறா என்ன அப்படின்னா அது நம்ம எல்லோருக்குமே பரிச்சயமான சூறா தான். இந்த சூறா ஓதணும் அப்படின்னா கபருடைய வாழ்க்கையிலிருந்து அல்லாஹ் நமக்கு நிம்மதியை தருவான். இன்னும் ஏராளமான பலன் உண்டு. இந்த ஒரு சூறாவை அரபி ஓத தெரியாதவங்களுக்காக நான் தமிழில் போட்டு ஃபஸ்ட் கமெண்ட்டில் நான் பின் பண்ணுறேன். இன்ஷால்லா எல்லோருமே பார்த்து ஓத முயற்சி பண்ணுங்கள். அந்த சூறா தான் சூறா முல்க். இந்த முல்க் சூறாவில் இருக்கக்கூடிய இந்த முதல் வசனம் இருக்குது பாருங்க, அதை நம்ம தனியாக தஸ்பீஹ் செஞ்சாலே போதும். அல்லாஹ் தஆலா ரிஸ்கை தாராளமாக வழங்குவான். கண்ணுக்கு தெரியாத இடத்துல இருந்தெல்லாம் அவங்களுக்கு ரிஸ்க் வழங்கப்படும். இன்னும் இந்த ஒரு அற்புதமான வசனம் அவசர தேவையில் இருக்கீங்க அப்படின்னா காலை வேலையில் மட்டும் நீங்கள் 313 தடவை தஸ்பீஹ் செஞ்சீங்க அப்படின்னா இரவுக்குள்ளே நீங்கள் விரும்பக்கூடிய விஷயத்தை அல்லாஹ் நடத்தி தருவான். நீங்கள் தேடக்கூடிய பணத்தை அல்லாஹ் உங்களுக்கு உடனடியாக கொடுத்து உதவி செய்வான். இது பலரோட நம்பிக்கையான அமல். இப்போது இந்த ஒரு சூறாவை நம்ம எப்படி ஓத போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். முல்க் சூறாவை 3 தடவை ஓத போகிறோம். ஆனால் அதில் இருக்கக்கூடிய இந்த முதல் வசனத்தை நம்ம ஒவ்வொரு முறை ஓதும் போதும் 3 முறை நம்ம ஓதிக்கணும். அதாவது முல்க் சூறா 3 தடவை தான். முதல் வசனம் மொத்தத்தில் 9 முறை நம்ம ஓதி இருக்கணும். உங்கள் எல்லோருக்குமே புரியக்கூடிய வகையில் தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆரம்பிங்க. இந்த வசனத்தை திரும்ப திரும்ப 3 தடவை சொல்லுங்கள். மீதி இருக்கக்கூடிய வசனங்களை ஒரு தடவை ஓதி முடிச்சுக்கோங்க. இந்த முறையில் 3 தடவை ஓதி தண்ணியில் ஊதிடுங்க. இந்த ஒரு அமலை சாதாரணமாக நினைக்க வேணாம். இது பரக்கத்தை சேமிக்கக்கூடிய ஒரு அமல் தான். இது அனைத்து தேவைகளையும் உள்ளடக்கிய ஒரு வசனமாகவும் இருக்குது. இந்த வசனத்தை நம்ம எதற்காக நியத்து வச்சாலும் அந்த தேவை நமக்கு அப்படியே கபூலாகும். செல்வத்துக்காக ஓதலாம், ஆரோக்கியத்துக்காக ஓதலாம், குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் சிரமங்கள் விலகணும் அப்படிங்கிறதுக்காக ஓதலாம். எப்படி ஓதனாலும் உங்களுக்கு பலன் உண்டு. ஏன்னா இதில் வஹுவ அலா குல்லி ஷைன் கதீர் அப்படிங்கிற ஒரு அற்புதமான மந்திரம் இருக்குது. ஏன்னா அவனே அனைத்து பொருட்களின் மீதும் பேராற்றல் உள்ளவனாக பெரிய சக்தி வாய்ந்தவனாக இருக்கின்றான் அப்படிங்கிறதான் இதனுடைய அர்த்தம். கண்டிப்பாக இந்த ஒரு வசனத்தையும் இந்த சூறாவையும் இன்றைய தினம் யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக தண்ணீரை ஊதி அந்த தண்ணியை நீங்களும் குடிச்சுக்கோங்க, உங்கள் குடும்பத்தாருக்கும் குடிக்க கொடுங்க. கண்டிப்பாக இது ஒரு பெரிய நியாமத்து தான். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த மிகச்சிறப்பான சூறாவை ஊதி இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள எல்லாமே அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக. ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த பதிவை பார்க்கக்கூடிய எல்லா மக்களுமே முடிஞ்ச அளவுக்கு நிறைய நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. மேலும் உங்களோட மேலான துவாவில் எல்லா மக்களையும் சேர்த்துக்கோங்க, என்னையும் அதில் ஸ்பெஷலாக சேர்த்துக்கோங்க. நானும் உங்களுக்காக துவா செஞ்சுட்டு தான் இருக்கேன். அல்லாஹ் தஆலா நம்ம அனைவருடைய துவாவையும் கபூலாக்கட்டும். ஆமீன். நீங்களும் ஆமீன்னு கமெண்ட்ஸில் போட்டுருங்க. அல்லாஹ் தஆலா உங்களோட ஆசைகளை அப்படியே கபூலாக்குவான்.
ஒவ்வொரு வீடுகள்லையும் இருக்க வேண்டிய பொக்கிஷம். அதுதான் நம்மளோட அனைத்து தேவைகளுக்கும் அற்புத வஜீஃபாக்கள் கிதாப். இத வாங்குனவங்களுக்கு தெரியும், இது எவ்வளோ ஒர்த்தான கிதாப் அப்படின்னு. இது கண்டிப்பா இருக்கக்கூடிய இடத்துல அல்லாஹ் பரக்கத்து செய்வான். இது இருக்கக்கூடிய வீட்ல அல்லாஹ் ஒரு கஷ்டத்தையுமே குடுக்க மாட்டான். ஏன்னா, எல்லா விதமான தேவைகளுக்குமே இதுல வஜீஃபாக்கள் இருக்கு. அந்த அமல்கள நம்ம சரிவர கடைபிடிச்சாலே போதும். எவ்வளோ பெரிய துன்பத்துல இருந்தாலும் அதிலிருந்து வெளியே வந்துரலாம். அந்த அளவு மிக முக்கியமான வஜீஃபாக்கள கொண்ட கிதாப் தான் இந்த கிதாப். இந்த கிதாப் வேணுங்கிறவங்க யோசிக்காம ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.